சால்வேஷன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, வேதம் பேசும் காலங்கள் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நிறைய சரித்திர தகவல்களை பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாருக்குமே மிகவும் பிடித்தமான ஒரு நிகழ்ச்சி என்று அறிகிறோம். கடந்த நிகழ்ச்சியில் யாக்கோபை பற்றி நம்ம பார்த்து கொண்டிருந்தோம். இன்றைக்கும் தொடர்ந்து நம்ம யாக்கோபு முற்பிதாவை பற்றி பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போவோம். நம்மோடு பேசுவதற்காக திரு வெங்கடேசன் வந்திருக்கிறார். வணக்கங்க. நம்ம சென்ற நிகழ்ச்சியில் யாக்கோபுடைய எப்படியாக அவன் தன்னுடைய அண்ணனை ஏமாற்றி அந்த சேஷ்டபுத்திர பாத்தை வாங்கிட்டான்னு பார்த்தோம். அப்போ அவருடைய பேரை பற்றி நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு என்ன எபிரேய மொழியில் அதுக்கு என்ன விளக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா யாக்கோபை பற்றி பேசுகிறான் எப்படின்னா, ஏசாவுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, அப்பாவிடம் வந்து திருட்டுத்தனமாக ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்சவன அவன் சொல்கிறான். ஆதியாகமம் 27வது அதிகாரம் 36 வசனத்தில், அப்பொழுது அவன் பேர் யாக்கோபு என்னப்படுவது சரியல்லவா? இதோட 2 தரம் என்னை மோசம் போக்கினான், என் சேஷ்டபுத்திர பாகத்தையும் எடுத்துக்கொண்டான், இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தையாலும் வாங்கி கொண்டான் என்று சொல்லி அழுகிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ அந்த பேர்ல என்ன இருக்கு? ஏன்னா அவர் பேரை குறிப்பிட்டு சொல்றாரு. யாக்கோன்ற இதுல வந்து நம்ம இதுல எபிரேய மொழியில பார்த்தோம் அப்படின்னா அதுல உள்ள ஒரு வார்த்தை, அதாவது அக்கேவ் அப்படின்னு வருது. அக்கேவ் என்பதை அதை வந்து ஒரு பெயர் சொல்லாக நம்ம கருதும் பொழுது குதிகால், அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், குதிகால பிடிச்சிட்டு வராரு. அதே வந்து அக்காவுன்ற எழுத்துக்கள் அதே அல்பபெட்ஸ் தான் இருக்குது. ஆனா அது வந்து வர்பாகம் மாறுறப்ப என்ன கொஞ்சம் வேற என்ன பேர் மாறுது அர்த்தம் அப்படின்னா, ஒருத்தரை வந்து வஞ்சகமா நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து அகற்றி விடுறது, எடுத்துக்கிறது. ஆமா, கரெக்ட், அதை எடுத்துக்கிறது. இப்ப நம்ம காலவாரி விட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, இன்னொருத்தருடைய இடத்த நம்ம பிடிச்சுக்கிறது. ஆமா, அவரை தட்டி விட்டு நம்ம எடுத்துக்கிறது. ஆமா, அதேதான். சொல்ல போனா 2 வார்த்தையுமே அவரோட பேருக்கு தகுந்தது, அவரோட வாழ்க்கைக்கும் தகுந்ததா இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்களா? ஒண்ணு வரும்போதே குதிங்கால பிடிச்சிட்டு வந்தவர் அப்படிங்கிற அடிப்படையில அந்த யாக்கோப் அப்படிங்கிற பேரு. அதே மாதிரி அவர் வந்து தன்னுடைய சகோதரன் இருந்து சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கிட்டாரு அப்படிங்கிறதுனால அந்த ஒருத்தரை தள்ளி வஞ்சகமா தள்ளி எடுத்துக்கிறாரு அப்படிங்கிற பேருமே அவருக்கு உட்பட்டது. அவருடைய பேர்லயே புரிஞ்சிருக்கு அந்த அர்த்தம். அதனால பொதுவா வந்து இறையியல் ஆய்வாளர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தியாலஜியன்ஸ், அவர் எப்படி ஏமாத்தினாரோ தன்னுடைய சகோதரனை, அதே மாதிரி இவருடைய மாமனார் ஏமாத்திறாரு போன இடத்துல இல்லையா? லேயாளை மூத்த ராகேல தான் இவர் வந்து விரும்புறாரு. ஆனா ராகேல கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மூத்த மகளை வந்து கொடுத்துறாரு அவர் வந்து சொல்லாம கொள்ளாம. அது தெரிஞ்சவன ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்ப ஏறக்குறைய அந்த 2 நிகழ்வுகளுமே சரியா ஒரு பழி புளி வாங்கின மாதிரி சொல்லலாம். கரெக்ட். அதாவது ஒரு நல்ல சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாமுடைய மரண டைம்ல ஏறக்குறைய யாக்கோபு ஏசாவுக்கு வந்து 15 வயது இருக்கும் அப்படின்னு சொல்லி வேதாகம ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஏன்னா வயது அடிப்படையில ஆபிரகாமுக்கு 100 வயதா இருக்கும்போது ஈசாக்கு பிறக்கிறாரு. அதுக்கு பிறகு ஈசாக்குக்கு 60 வயது இருக்கும்போது ஏசாவும் யாக்கோபும் பிறக்கிறாங்க. அப்ப ஆபிரகாமுக்கு கிட்டத்தட்ட 160 வயது. பேர பிள்ளைகள் பிறக்கும் போது ஆபிரகாமுக்கு 160 வயது இருக்கு. பேர பிள்ளைகள் பிறக்கிறாங்க 2 பேரு. ஆபிரகாம் 175 வயதுல மரித்தார் அப்படின்னு சொல்லி வேதாகமும் ஆதியாகமம் 25:7 சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் 175 வருடம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப கிட்டத்தட்ட 15 வயசு பிள்ளைகளா இருக்கும் போதுதான் வந்து இங்க வந்து இவங்க 2 பேரும் இருக்கும்போதுதான் ஆபிரகாம் இறக்குறாரு. இறக்கும்போது இவரும் வர்றாரு, அதாவது இஸ்மயேலும் அங்க வர்றாரு. ஆபிரகாமுடைய அடக்கத்துக்கு நம்ம ஆதியாகமம் 25 பாக்குறோம். இஸ்மயேலும் ஈசாக்கும் அவருடைய பிள்ளைகளாக இஸ்மயேலும் ஈசாக்கும் வந்து சேர்ந்துதான் என்ன செய்யறாங்க அப்படின்னா அடக்கம் பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. அது கூட ஒரு நல்ல விஷயம் தான் பாருங்களேன். ஆமா, அப்பாவை வந்து 2 பேருமே இஸ்மவேலை வந்து துரத்தி விட்டாலுமே அப்பான்ட்டு வர்றாரு கடைசியா. ஈசாக்கும் வந்து தான் சுதந்திர வழியா இருந்தாலும் கூட அவர் வேண்டான்னு தள்ளல. ஏறக்குறைய அவங்க 2 பேர்த்தோட ஏஜ் அப்ப பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் இறக்கும் போது ஈசாக்குக்கு ஏறக்குறைய 75 வயது. ஏன்னா அவர் வந்து 100 வயதுல பிறக்கிறாரு, 175 வயசுல இறக்குறாரு. அப்ப 75 வயசு. இஸ்மயேல் அவரை விட 13 வருஷம் பெரியவர். அப்ப கிட்டத்தட்ட 88 வயது இருக்கும் அவருடைய காலம் அப்படிங்கிறது. அப்போ இந்த வயதுலதான் அவங்க வந்து தகப்பன் அடக்கம் பண்ண வராங்க. அப்ப 2 பசங்க, சின்ன பசங்க அங்க இருக்கிறாங்க அப்படின்னா, அங்க வந்து யாக்கோபும் ஏசாவும் அங்க இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ கிட்டத்தட்ட ஆபிரகாமோடு அவர் வாழ்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்ப 15 ஆண்டுகள் ஆபிரகாம் கிட்ட வாழ்ந்திருப்பார்.
தாத்தாவோட கொழுத்தாத்தா மாதிரி, தாத்தா தான் ஆனா கொழுத்தாத்தா மாதிரி ஆமா இருந்திருப்பாரு. ஆமா ஆமா அப்ப அவர் கூட வந்து ஆபிரகாமோட அவங்க வந்து நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் ஆண்டவருடைய கேட்டுருப்பாங்க. காரியங்களை கேட்டிருப்பாங்க. அப்ப ஏன் அந்த ஆபிரகாம் சொல்லியிருப்பாரு, என் சந்ததியை ஆசீர்வதிக்க போறாரு, கர்த்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு, வாக்கு பண்ணியிருக்கிறாரு. வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிக்க போற, வானத்து நட்சத்திரங்கள் போல ஆசீர்வதிக்க போறாரு, அப்புறம் கடல் மணலத்தினையும் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாருன்னு இந்த தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை பத்தி ஆபிரகாம் வந்து ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் சொல்லியிருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் யாக்கோபு வந்து அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை வந்து ரொம்ப இதா இருந்திருக்கிறாரு. ஏன்னா அப்போ அங்க வந்து ஏன் ஈசாக்க வந்து ஆண்டவர் தெரிந்து கொண்டார் பார்த்திருக்கிறாரு. ஆமா இஸ்மாயிலை தட்டி விட்டுட்டு ஈசாக்க கொண்டு வந்திருக்காரு. அப்படின்னா நமக்கும் அது கிடைக்கணும், அப்பாவுக்கு அடுத்தபடியா நம்ம வரணும். அப்போ எவ்வளவு ஒரு நேர்த்தியா அவங்க இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு தரவு தெரியுது. என்னன்னா ஆபிரகாமோட அவங்க 15 வருஷம் வந்திருக்காங்க. அதான் ரொம்ப முக்கியமான. நீங்க சொன்ன மாதிரி 2 பேருடைய வாழ்க்கையும் பார்த்திருப்பாங்க. அவ ஈசாக்கு தானே சின்னவர் ஆ. தானே இருந்தாரு, பெரியவர் போயிட்டாரு. போயிட்டாங்க. அப்ப ஏசாவுக்கு இது வரணும் ஆக்சுவலா. அப்ப நம்ம வரணுங்கிறத யாக்கோபு பிளான் பண்ணிருக்கிறாரு. ஆமா அதனாலதான் கிட்டத்தட்ட ஒரு இவர் 15 வயசுல இது நடந்தாச்சு, ஆபிரகாம் இருந்தாச்சு. ஆனா பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் வந்து இவங்க என்ன செய்யறாங்க, இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை வந்து இவர் வந்து ஏசா கிட்ட இருந்து வாங்குறாரு. அதுக்கு பிறகு 77 வயசுலதான் வந்து அவங்க அம்மா என்ன செய்யறாங்க அப்படின்னா, நீ வந்து கல்யாணத்துக்கு இது ஏமாத்துறது, அந்த அப்பாவை ஏமாத்துறது 77 வயசு ஆகுது. ஆமா ஆமா கிட்டத்தட்ட 77 வயசுலதான் ஒரு லாபாண்ட போறாருன்னா அப்பதானே இவங்க ஏமாத்துறாங்க. அப்ப கிட்டத்தட்ட 77 76 வயதுலதான் வந்து இவங்க அம்மா வந்து சொல்லி கொடுத்து இவர் ஏமாத்துறாரு. அப்ப அப்பாவை ஏமாத்துறதுக்கு அவர் சொல்றாரு, சத்தத்தை பார்த்தா யாக்கோபு மாதிரி இருக்கு, உடம்ப தொட்டு பார்த்தா ஏசா மாதிரி இருக்கு, என்னப்பா இது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து இது பண்றாரு. அப்ப இங்க அந்த விஷயங்களை நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 77 வயசுல அவர் போறாரு. 120 வயசுக்கு தான் வந்து அவருக்கு, அதாவது யாக்கோபுக்கு 120 வயசு இருக்கும்போது தான் ஈசாக்கு மரிக்கிறார். அப்ப அவருக்கு 180 வயசு. அப்ப கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டுகள் அதுக்கு பிறகும் ஈசாக்கு உயிரோடு இருந்திருக்கிறாரு. தான் பிள்ளை அங்க போய் இருக்கிறதையும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இவ்வளவு நாள் ஆகி போச்சு, பிள்ளை இல்ல, இவ்வளவு நம்மளை விட்டு இவ்வளவு தூரத்துல இருக்கான்னு கூட நினைச்சிருந்திருக்கலாம். என்ன ஆச்சோ ஏதாச்சோ, நீ ஆள் அனுப்பிச்சாங்களா, எதுவுமே நமக்கு வேதத்துல பதிவு பண்ணப்படல. ஆனால் ஆண்டு கணக்குல நம்ம கணக்கு பண்ணும்போது 77 வயதுல அவர் போறாருன்னா கிட்டத்தட்ட அதுல 77 to 80னா ஒரு 3 வருஷம், அதுக்கப்புறம் ஒரு 40 வருஷம் ஏறக்குறைய. இவர் இறக்கும் போது வந்து 43 வருஷம் கழிஞ்சுதான் வந்து ஈசாக்கு இறக்குறார். ஈசாக்குக்கும் மனசுக்குள்ள எப்படினாலும் ஏசாவுக்கு தான் பிரியமான மகனா இருந்தாலும் இருந்திருக்கிறார். அவர் கல்யாணம் பண்ண விதத்துல அவருக்கு உங்களுக்கு சந்தோஷம் கிடையாது. ஆமா. அப்ப வந்து இந்த மகன் சின்ன மகனும் இப்படி ஓடி போயிட்டான், என்ன ஆச்சோ ஏதாச்சும் அதை சமாதானப்படுத்துறதுக்கு தான் அவர் இஸ்மாயில் பிள்ளைய கல்யாணம் பண்றாரு. ஆமா பண்றாரு. அதாவது 2 பிள்ளைகளை, கானானிய பிள்ளைய கல்யாணம் பண்ற அவருக்கு விருப்பம் இல்ல. ஆனா அண்ணனோட மகளை போய் கல்யாணம் பண்ணிக்கிறார். அந்த வகையில ஓகே அப்படின்னு ஒரு ஃபீல். அத அப்பாவை வந்து அப்பா அம்மா சமாதானப்படுத்துறதுக்காகத்தான் இஸ்மாயிலுடைய மகளை அவர் வந்து திருமணம் செய்யறாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. அப்ப இந்த அடிப்படையில பார்க்கும்போது 77 வயதுக்கு பிறகுதான் இவர் இங்கிருந்து கிளம்பி போறாரு. போற வயதுலதான் அவருக்கு கடவுளோட ஒரு தொடர்பு ஏற்படும். அது வரைக்கும் அவருக்கு ஒரு பெரிய தொடர்பு இல்லை. போன உடனேயே அவர் என்ன செய்யறாருன்னா, பெத்தேல் அப்படிங்கிற ஒரு இடத்துல, அதுக்கு வந்து லூஸ் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு ஏற்கனவே, அந்த இடத்துலதான் முதல்ல என்ன செய்யறாருன்னா, ஒரு தலாணி கல் எடுத்து தலைக்கு வச்சு படுத்து தூங்கும் போதுதான் வந்து ஒரு பெரிய தரிசனத்தை அவர் காண்றார். தேவ தூதர்கள் வானத்துக்கும் பூமிக்கு ஏறிகிறதையும் இறங்குறதையும் அவர் பார்க்கிறார். அது அந்த ஏணியின் மேல ஆண்டவரை. ஆமா. அப்படி பார்க்கும்போதுதான் அவருக்கு ஒரு பெரிய தரிசனத்தை வந்து பெற்றுக்கொண்டது. அந்த பெத்தேல் அப்படின்னா தேவனுடைய வீடு. ஏல், பெத்துனா வீடு, ஏல்னா கடவுள் அப்படின்னு நம்ம பாக்குறோம். பெத்தேல் அப்படிங்கிற அந்த பெயரை அவங்க இது பண்றாரு. அங்க ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, அங்க அவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு கல்லை எடுத்து அவர் வந்து நட்டுறாரு. நட்டு அதன் மேல எண்ணெயை ஊத்திட்டு போறாரு. அந்த காலத்திலுடைய ஒரு இல்ல, இது வந்து இந்திய கல்ச்சருக்கும் அதுக்கும் ஒரு முக்கியமான ஒரு தொடர்பு இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கல்ல நட்டுறது அப்படிங்கிறது, நமக்கு நடுகள் அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்கு. நமக்கு என்ன அப்படின்னா, நம்ம தமிழர் பண்பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு வீரர்கள், மறவர்கள் அப்படி இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்காக ஒரு கல்லை நட்டி அந்த கல்லை வந்து வழிபடுவாங்க. கல்லுன்னா இந்த வழிபாடு, இந்த இடத்துல வந்து அவரை நினைவு கூறுறது, இப்படியெல்லாம் நமக்கு செஞ்சாரு அப்படிங்கிறது, அந்த மாதிரி நடுகள் இங்க இருந்திருக்கு. ஆனா யாக்கோபுடைய காலம் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4000 வருஷம், இன்னையில இருந்து 4000 வருடங்களுக்கு முன்பாக இந்த நடுகள் பழக்கம் அங்கேயே ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்ப முதல்ல வந்து இந்த கல்லை வந்து முதல்ல எப்படி, இப்ப நம்ம நிறைய பாக்குறோம் இல்லையா, கல்லை நட்டு அதை கடவுளா வழிபடக்கூடிய இதை பார்த்திருக்கோம்.
ஆனால் இது இதோடைய வரலாற்று தொடர்க்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம யாக்கோபுல அதை பார்க்க முடியுது. யாக்கோபு முதல்ல கடவுளை பார்த்த இடத்துல ஒரு கல்லை நட்டி அதுல எண்ணெய் ஏன் வார்த்தாரு அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. எண்ணெய் ஏன் கல்லுல வார்த்தாரு அப்படின்னா, இப்ப பொதுவா நம்ம கல்லுல எண்ணெய் ஊத்திட்டோம்னா அது வந்து நல்ல கருப்பாயிரும், நல்ல இதாயிரும். மற்ற கல்லுக்கும் அதுக்கும் டிஃபரன்ட் தெரியும். ஐடென்டிஃபிகேஷன், அதாவது அடையாளப்படுத்துதல் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்ப அவர் வந்து பாருங்க, அந்த இடத்துக்கு வந்து பெத்தேல்னு பேர் வருது, கடவுளுடைய வீடு. அந்த கடவுளுடைய வீடுல ஒரு கல்லை நட்டுறாரு, அந்த கல்லுக்கு மேல எண்ணெய் ஊத்துறாரு. அந்த எண்ணெய் ஊத்துதல் அப்படிங்கிறது அடையாளப்படுத்துது, அந்த கல்லை வேறுபடுத்தி காட்டுவது. இந்த கல் மத்த கல்லு மாதிரி இல்லை, இந்த இடத்துல வந்து இந்த இடத்துக்குரிய கல் அப்படிங்கிறத, இதுதான் நான் கடவுளை சந்தித்த இடம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கல் நட்டப்பட்டுச்சு. அந்த கல்லின் இடத்துல வந்து அங்கிருந்து கடவுளை ஆராதித்தல் அப்படிங்கிறது வந்து இந்த யாக்கோபினுடைய அந்த வழிமுறைகள்ல இருந்திருக்கிறது. அந்த கல்லை, இது வந்து இஸ்ரேல் தேசத்துல நீங்க பல இடத்துல இதை நீங்க பார்க்க முடியும். ஒரு கல்லை நட்டுவாங்க, அந்த இடத்துல தேவனை ஆராதிப்பார், அதை தேவனை ஆராதிக்க மாட்டார்கள். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. கல்லை தேவனாக்க மாட்டார்கள், ஆனால் அந்த கல்லின் இடத்துல வந்து தேவனை ஆராதிப்பார்கள். இன்னும் சொல்ல போனா அந்த கல்லுக்கே வந்து பெயர் வைத்த சம்பவமும் வேதாகமத்தில் இருக்கு. உதாரணத்துக்கு சாமுவேலுடைய காலத்துல அந்த கல்லை நட்டி அதற்கு எபெனேசர் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. அது உதவின கல் அப்படின்னு அதுக்கு பேர். அப்ப அந்த எபெனேசர் நம்ம கடவுள், அவர் தான் மெய்யான கல் அப்படிங்கிறதுக்கு நம்ம சொல்லுவோம். இப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கல் அப்படிங்கிறது பிற்காலத்துல வரப்போகிற கிறிஸ்துவை மையப்படுத்தின ஒரு வார்த்தை. அவர் சொல்லுவார், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது சொல்லுவாரு, இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான், இந்த கல் எவன் மேல் விழுமோ அவன் நசுங்கி போவான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். அவர் வந்து ஜீவன் உள்ள கல் அப்படின்னு வேதம் சொல்லுவார். உயிர் உள்ள கல், மூளைக்கல்ல, மூளைக்கு தலைக்கல்லாக இருக்கிறார் அப்படின்னு வேதத்துல பாக்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து தான் மெய்யான அந்த கல்லாக இருக்கிறார். அவர்தான், அவரிடத்துல வந்துதான் நாம் என்ன செய்கிறோம், கடவுளோடு இணைகிறோம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்த கல், வானத்திலிருந்து அது பூமிக்கு வந்த கல் அப்படிங்கிற அடிப்படையில இந்த கல் அப்படிங்கிற அடையாளப்படுத்தப்படுகிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப இந்த யாக்கோபு தான் அதை வந்து முதலா வந்து இந்த கல்லாக அடையாளப்படுத்துகிறார். இந்த கல்லின் இடத்துல வந்து அதற்கு அபிஷேகம் பண்ணுகிறார். பாத்தீங்கன்னா அது எண்ணெய் ஊத்துதல் அப்படிங்கிறது ஒரு அபிஷேகத்துக்கு அடையாளமா இருக்கு. இதெல்லாம் நீங்க தொடர்பு படுத்த முடியும், கிறிஸ்துவோட நீங்க தொடர்பு படுத்த. அந்த கல் கிறிஸ்துவை மையப்படுத்தினது. அந்த கல்லினிடத்துக்கு வரும்போது வந்து நாம் தேவனிடத்துல சேர வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு உவமையாக இருக்கிறது. அப்ப இத முதல்ல தொடங்குறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாக்கோபு. அதுக்கு முன்னாடி யாரும் இந்த கல் நட்ட மாதிரி நமக்கு வேதாகம வரலாற்றுல இல்லை. அப்ப முதல்ல வந்து இந்த யாக்கோபனுடைய அந்த வேலையை வந்து அங்கிருந்து ஆரம்பிக்கிறது, பெத்தேல்ல இருந்து கடவுளுடைய வீடு அப்படிங்கிற இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அதற்கு பிறகுதான் அவர் லாபான் இடத்துக்கு செல்லுகிறார். அங்க வந்து அவருடைய பாடுகளை தான் நம்ம ஒவ்வொன்னா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம், 77 வயசுல அவர் போய் ஒரு பெண்ணை நேசிக்கிறாரு. மாமா பிள்ளை தானே, போன உடனே பாக்குறாரு, ஏற்கனவே அம்மா அது கரெக்டா மோசேயினுடைய சம்பவம் மாதிரி அங்க வந்துருது. அதே மாதிரி 2 பேர்த்த பாக்குறாரு, ராகேலா இருக்கிறாங்க, அந்த பெண்ணு அவருக்கு பிடிச்சிருது. அதுக்கு பிறகு போய் பேசும்போதுதான் தெரியுது மாமா அப்படிங்கிறதுனால மாமா வீட்டுக்கு தான் வந்திருக்கிறாரு. அப்ப போய் உடனே இது பண்றாரு. அங்க அவங்க மாமா பாருங்க அவரு எவ்வளவு பெரிய பயங்கரமான ஆளா இருந்திருப்பாரு பாருங்க. சொல்லப்போனா ஒரு பயங்கரமான மாமனார் அப்படின்னு சொல்ல முடியும். அது நீ தரப்பா, பொண்ணெல்லாம் தரப்பா. இப்ப இந்த காலத்துல நம்ம இதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கு. இந்த காலத்துல பெண்களை திருமணம் செய்யறதுக்கு பெண்கள் வீட்டுல இருந்துதான் வந்து சம்பத்தை வாங்குறோம். ஆனா அன்னைக்கு பெண்களுடைய அந்த நிலை அப்படிங்கிறது எவ்வளவு உயர்ந்ததாக இருந்திருக்கிறது அந்த சமுதாயத்துல. இதுக்கும் அது வேதாகம சமுதாயம் கிடையாது, அது வந்து மத்திய கிழக்கினுடைய சமுதாயங்கள்ல நம்முடைய தமிழ்நாட்டுல கூட தமிழ் சமுதாயங்கள் கூட பெண்களுடைய நிலை அப்படிங்கிறது மிக உயர்ந்த ஸ்தலத்துல இருக்கு. எங்க அம்மா சொல்லியிருக்காங்க எனக்கு. அதாவது அம்மா வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அந்த காலத்துல நம்ம வந்து சாதி பார்க்கறது கிடையாது, நம்ம உயர்ந்த ஜாதியில உள்ள ஒரு பழக்கத்தை எங்கெல்லாம் வந்து கொடுத்துதான் இது பண்ணுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கொண்டுருவாங்க அப்படின்னு சரி. அதாவது ஒரு காலத்துல அப்படி இருந்ததுதான். பிற்காலத்துல வந்து இந்த சமுதாய சீரழிவுகள்னால இன்னைக்கெல்லாம் வந்து வரதட்சணை கொடுமைனால வந்து மரணம் அப்படின்னால நம்ம பாக்குறோம். என் பிள்ளைய கட்டி கொடுக்க முடியலையேன்னு சாகிற தந்தைகளை பார்த்தோம். இன்னும் சொல்ல போனா
ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பொன் குழந்தை வயித்துல இருக்குன்னு தெரிஞ்சிட்டாலே கொன்றுவாங்க. ஆமா. அப்போ இந்த நவீன இது வந்தபோது பாத்தீங்கன்னா இப்ப வெளிநாடுகள்லாம் போனா என்ன ஜெண்டர்னு ஈஸியா நீங்க பாத்துக்கலாம். ஆனா நம்ம இந்தியால அது சொல்றதே குற்றம். ஆமா. இன்னும் சொல்ல போனா அது ரொம்ப கடுமையான குற்றமா ஆமா, இருக்கு. ஆமா. ஏன்னா வயித்துல என்ன புள்ள இருக்குன்னு தெரிஞ்சாலே கொன்று விடக்கூடிய ஒரு சூழல் பெண் ஆமா. குழந்தைகளுக்கு இருந்தது. ஆமா. அப்படிங்கிறதுனால நம்ம தமிழ்நாட்டுல கூட தொட்டில் குழந்தைகள் ஆமா. திட்டம் இப்படி எல்லாம் பலதும் வச்சு ஆமா, நீ ஆமா. கொல்லாத, அந்த கள்ளிப்பாலை வச்சு கொல்லுவாங்க. என்னமோ கள்ளிப்பாலை வச்சு சொல்லுவாங்களாமா. கொல்றாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம காலத்துல ஒரு ஆமா. 30, 40, 50 வருஷத்துக்கு ம். முன்னாடி கூட பெண் பிள்ளைகள் பிறக்கிறதே வந்து சாபம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துக்கு வந்தாங்க. ஏன்னா பெண்களை வச்சுதான் நமக்கு செலவு, பெண்களை வச்சா நம்மளால கட்டி கொடுக்க முடியாது, அவங்கள வாழ்க்கைப்படுத்த முடியாதுங்கிற இடத்துக்கு இந்த சமுதாயம் ஒரு கட்டத்துல தள்ளப்பட்டிருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் இங்க வேதாகமம் வந்து வேறொரு சமுதாயத்தை பற்றி சொல்லுகிறது. உனக்கு பொண்ணு வேணா 7 வருஷம் நீ வேலை ஆமா. செய்யு ஏங்க அப்படிங்கிற இந்த லெவலுக்கு. சமயத்துல ஒரு அது என்னோட விஷயம். எங்க தாத்தா அம்மாவோட அப்பா வந்து நான் பிறந்தப்போ வந்து பார்க்கவே மாட்டேன்ட்டாங்களாம். ஏன்னா அக்காவுக்கு அப்புறம் நானு. இது 2வது வந்து இப்படி பொண்ணு 2வது புள்ள. பொறந்திருக்கேன்ட்டு ஐயோ! பழகவே மாட்டேன்ட்டாங்களாம். இல்ல உண்மைதான். எங்க வீட்லயும் அப்படி ஒரு சம்பவம் இருக்கு. என்னுடைய அ, மனைவியுடைய குடும்பத்துல கூட என் மனைவி 2வது பெண் பிள்ளை. அ, அ. அதனால நல்ல பேக்ல வச்சு இவளை கொண்டு எங்கேயா போட்டுருன்னு சொல்லி பேக்ல கொடுத்து அனுப்பிச்சாங்க. ஐயோ! கொடுத்து வச்சு எங்கேயா போட்டுருன்னு சொல்லியிருக்கிறாங்க. அ, அந்த அளவுக்கு வந்து ஆமா. பெண் பிள்ளைகளுடைய காலங்கள்ல ம். இந்த ஒரு 10, 25, 30 வருஷம் முன்னாடி வரைக்கும் கூட அப்படிதான் இப்படிதான் இருந்திருக்கு. இருந்தது ஆமா. அப்படிங்கிறது. ஆனால் தேவ கிருபை இன்னைக்கு ம். அரசியல் மாற்றங்கள் இப்படி எல்லாம் நடந்ததுனால இன்னைக்கு பெண்கள் இந்த சமுதாயத்துல உயர்ந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளுக்கு இன்னைக்கு மாறி இருக்கு. இன்னைக்கெல்லாம் பலதும் மாறி இருக்கு. இன்னும் அந்த சமுதாயம் முழுசா மாறல. ம். பட் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை கண்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த லாபானுடைய வீட்டை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தெளிவா சொல்லிட்டாரு 7 ஆமா. வருஷம்ப்பா அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பாருங்க விவரமா வந்து அவர் இளைய பிள்ளைக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. முதல்ல இவர் ராகில கேட்கறப்ப சொல்லியிருந்திருக்கணும். இல்லையா? நாங்க அப்படிலாம் கஷ்டம் கிடையாதும்மா, எங்களோட வணக்கம். கஷ்டம் வந்து முதல்ல வந்து எங்களுடைய கலாச்சாரத்தின்படி மூத்த பிள்ளை தான் கொடுக்கணும் ஆமா. அப்படிலாம் சொல்லியிருக்கணும். இவர் ஆமா. விவரமா சத்தமே போடல. ஆமா. 7 வருஷம் நீ வேலை ஏன்னா செய்யுன்னு சொல்லி. அவளுக்கு லேயால கொஞ்சம் கூச்ச பார்வைன்னு பார்க்கிறோம் நம்ம. அதனால இல்ல யாரும் கல்யாணம் எனக்கு அதுல யாக்கோப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். எல்லாரும் நிறைய பேர் தப்பான விஷயத்துக்கு யாக்கோப அடையாளப்படுத்துவாங்க. ம். யாக்கோபு பாத்தீங்களா அவர் வந்து ஒரு பெண்ணை நேசிச்சு போய் கல்யாணம் பண்ண அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா நான் நல்ல விஷயத்துக்கு யாக்கோப ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கொள்ளணும்னு ம். விரும்புறேன். என்ன அப்படின்னா யாக்கோபுக்கு அந்த பெண் லேயாள் வந்து இரவிலே அவளோடு கூட தங்கி காலையில எழுகும்போது தான் வந்து அவள் லேயாள்னு தெரியுது. ம். அந்த அளவுக்கு 7 வருடம் அங்க வேலை செஞ்ச போது கூட ம். ம். அந்த ராகேல்ங்கிற அந்த பெண்ணை வந்து அவருக்கு எந்த விதத்திலும் பரிச்சயம் இல்லாதவங்களா ஆ. இருந்திருக்காங்க. பாருங்க ஒரே இடத்துல அவர் ஆமா, இருந்திருக்கிறாரு. ஆமா, 7 வருடம் அங்க வேலை ஆமா. செஞ்சிருக்கிறாரு. அவர்னால வந்து அந்த பெண்ணை அடையாளம் காண முடியாத முடியல. அளவுக்கு தான் ஆமா. அவங்க வாழ்ந்திருக்காங்க ஆமா, அப்படின்னா ஆமா. அவருடைய வாழ்க்கை எவ்வளவு பர்ஃபெக்டா ஒரு இருந்திருக்கிறது பரிசுத்தமான அப்படிங்கறது வாழ்க்கை தான் அதை இருந்திருக்கு. நான் யோசிக்க ஆ. வைக்குது. ஏன்னா 7 இயர்ஸ் ஒரே ஏரியா, ஆமா. அந்த பிள்ளைய அவர் நேசிச்ச புள்ள எல்லாமே இருக்கு, அதுவும் சொந்த எல்லாரும் மாமா புள்ள, பழகுறதுக்கு எவ்வளவோ எவ்வளவோ வாய்ப்புகள் இருந்த வாய்ப்புகள் இருக்கு காலகட்டங்கள்ல காலகட்டம். ஒரு இரவு முடிந்த பிறகுதான் தான் ஏமாற்றப்பட்டோம்னு அவருக்கு தெரியுது அப்படின்னா ஆ. அது வரைக்கும் அந்த பிள்ளைய அவருக்கு தெரியலன்னு அர்த்தம். ம். எந்த விதத்திலயும் அந்த பிள்ளைய வந்து ஒரு நெருங்கி பார்க்காது பார்க்க. இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத ம். நம்மால 77, 84 வயது ஆமா. கணக்குப்படி 84 ஆமாமா. வயது. ஆ. அன்னைக்கெல்லாம் வந்து வயதெல்லாம் ஜாஸ்தி ஜாஸ்தி இருந்ததுனால 84 அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குல்ல ஆமா. பாருங்க. அப்ப 84 வயதுல வந்து அந்த திருமணத்துல வந்து அவர் சொல்றாரு என்னை ஏமாற்றப்பட்டேன்னு தெரியும் ம். போதுதான் அவங்க மாமனார் சொல்ல இல்ல நான் இன்னொரு பிள்ளையும் கொடுத்துடுறேன், இன்னொரு 7 வருஷம் வேலை செய்யும். ஆமா. அவர் எவ்வளவு விவரமா இருக்கா பாருங்க. நடுவுல அதாவது 7 நாள் கழிச்சு குடுத்துட்டாரு. ஆனாலும் நீ 7 வருஷம் 7 வருஷம் வேலை செய்ய வேண்டாம். அப்படிங்கிறாரு. அப்ப அது செய்தார். ஆமா. அவர் அவரை வந்து நேசித்திருக்காரு அந்த ராக்கேல வந்து. அதாவது இன்னொன்னு என்னன்னா அந்த காலத்துல அதுதான் உடன்படிக்கை. எப்பவுமே ம். அங்க உடன்படிக்கை வேல்யூ மீற பண்ணணும் மாட்டாங்க. அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வாக்கு கொடுத்து வேலை செஞ்சா அது செய்யணும் அப்படிங்கிறது. அந்த ம். 7 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மந்தைக்காக 6 வருஷம் மறுபடியும் வேலை செய்யறாரு. கிட்டத்தட்ட ம். 20 ஆண்டுகள். ம். ம். அவர் திரும்ப வரும்போது 107 வருஷம் ஆகுது. 107 வயது அவருக்கு. கிட்டத்தட்ட 107, 108 வயதுல தான் வந்து துரத்தப்படுறாரு. அது ஆமா. வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்கிறாரு. அந்த காலங்கள் வந்து இங்கதான் அவர் வாழ்றாரு. அப்படியும் கூட ஏமாத்தி தான் இருக்காரு திருப்பியும். இல்லையா? மந்தை காலத்துல. வந்துக்காக வேண்டி. ஆனா ஏமாத்திட்டாரு. ஆண்டவர் வந்து ஆமா. பாக்குறாரு. ஆமா. ஒருத்தர் வந்து என்னதான் ஏமாத்தினாலும் அந்த 7, 7, 14 ஆண்டுகள் அவன் வேலை செஞ்சும் உண்மையா இருந்ததுனால அந்த 7, 7, 14 வருஷம் உண்மையா இருந்து தன்னுடைய அந்த மாமனாருக்காக அவர் வேலை செஞ்சு கொடுத்துட்டு இவர் வந்து ஏமாத்தினால கடவுள் அவர் செய்யறதெல்லாம் ஆசீர்வதிக்கிறார். ஆமா. ஒய்ஃப் 2 பேர்ட்டையும் அவர் சொல்றாருல்ல. உங்க அப்பா எத்தனை தடவை சம்பளத்தை மாத்தினாரு. ஆனாலும் ஆனா கடவுள் தேவன் வந்து என்னோட இருந்தாரு அப்படின்னு ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை ஆமா. ஸ்டேட்மெண்ட். நான் வந்து வெறுங்கையா வந்தேன், 2 பரிவாரங்களோட நான் ம். போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அற்புதமான ஒரு ஆமா. ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா தேவன் தான் என்னை ஆசீர்வதிச்சார் அப்படிங்கிறதுல யாக்கோபு வந்து ரொம்ப தெளிவா இருந்தார். மனுஷன் என்னை ஏமாத்தினான், ம். சொந்த மாமனார் என்னை ஏமாத்திட்டாரு, ஆனாலும்
தேவன் என்னை கைவிடல அப்படிங்கிறதுல ஒரு 107 வயது நிரம்பின ஒரு மனிதனாகத்தான் அவர் திரும்ப கானான் தேசத்துக்குள்ள அவர் வராரு. அப்ப வரதுக்கு முன்னாடி கூட நீங்க பாத்தீங்கன்னா லாபானை விட்டுட்டு வரணும்னா பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க பொதுவாக அப்பா கூட ரொம்ப அட்டாச்சா இருப்பாங்க. அதனால அப்பா விட்டுட்டு வர்றதுக்கு மனசு வர மாட்டேக்காண்டி இவர் எல்லாத்தையும் சொல்றாரு, இப்படிலாம் உங்க அப்பா பண்ணாரு வச்சாருன்னு சொல்லிட்டு. அப்பவும் வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போகணுமேன்ற கவலை இருக்கத்தான் செய்யுது. ஆனா மகள்கள் 2 பேரும் சுச்சுவேஷன் ரியலைஸ் பண்ணிட்டாங்க. அதனால அவங்க வந்து வரோம் அப்படின்னா இன்னொரு விஷயம் என்னன்னா 2 பேத்துக்கு 2 விதமான லாங்குவேஜுங்க. அதுதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இவங்க வந்து ஆபிரகாம் வரும்போது ஆபிரகாமுக்கு தகப்பன் வீட்டோட லாங்குவேஜ் தெரியும். ஈசாக்கு ரெபேக்கா கூட்டு வரும்போது ரொம்ப நெருக்கம். யாக்கோபு வர காலங்கள்ல கிட்டத்தட்ட 200 வருஷம் 150-200 வருஷம் ஆயிருது. இந்த ஏஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாம் எபிரேய மொழியை தான் பேசுறாரு. எபிரேய மொழி தான் டெவலப் பண்ணியிருக்காரு. எபிரேய மொழி தான் அவர்ல இருந்து வருது. ஈசாக்கு அவர்தான் வருது. யாக்கோபும் எபிரேய மொழியில தான் வராரு. ஆனா இவங்க வந்து அராமிக் சீரியாக்குன்னு சொல்லுவாங்க. ஆமா, அராமிக் மொழி பேசக்கூடியவர்கள். அப்ப பாத்தீங்கன்னா மொழியே வித்தியாசப்படுது. சகோதர மொழியா இருந்தா கூட அவங்க மொழி வேற, இவங்க மொழி வேற. ஆனா இங்கிருந்து அங்க போய் அந்த மொழியோட அவர் இருந்து ஒருவேளை அந்த மொழியை படிச்சிருந்திருப்பாரா இருக்கும். கிட்டத்தட்ட கொஞ்சம் ரிலேட்டடா ஈஸியா கத்துக்கிறோம். மேக்சிமம் மலையாளம் தமிழ் மாதிரி தான். ரொம்ப ஒரே தாய்மொழி தானே உங்களுக்கு. அப்போ இங்கிருந்து அங்க போய் அவர் வேலை செஞ்சுட்டு திரும்ப பிள்ளைகள் 2 மனைவிகள், 2 மனைவிகளுடைய தாதிகள், அவங்களையும் அவங்க வந்து அவங்க கல்ச்சர் படி ஆமா அவங்க கல்ச்சர்ல அது மனைவிகளா கொடுத்துடுறாங்க. பிள்ளைகளை பெற்றெடுக்கிறது நம்ம ஆகார பாக்குறோம் இல்லையா, அதே மாதிரிதான் இங்கேயும் 2 மறுமனையாட்டிகளாக 2 பேரை கொடுக்குறாங்க. அந்த பிள்ளைகளையும் கூட்டு கிட்டத்தட்ட 12 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளையோட அவங்க திரும்ப வராங்க அப்படிங்கிறது. ஆனா இதுல கூட லாபானை விட்டுட்டு போகணும்னு நினைச்சதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, லாபானுடைய மகங்க வந்து நம்ம அப்பானாலதான் வந்து இவன் வந்து பணக்காரன் ஆகிட்டே வரான்ற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா. அவர் கேட்டுட்டு வந்து இவருக்கு வந்து அடுத்த நாள் பாக்குறப்ப வந்து லாபானின் முகம் வேறுபட்டு இருந்ததுன்னு பாக்குறாரு. அப்ப எல்லாம் சேர்ந்தா கூட்டுக்கணத்தனம் பண்ணிருக்காங்க. யாக்கோபு வந்து இன்னமும் இவங்களோட தயவுல இவன் மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா கடவுள் தான் இவருக்கு வந்து இவ்வளவு சம்பத்தை கொடுத்தது. கரெக்ட். ஆனா யாக்கோபு அதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. ஆனால் ஆகேல் வந்து அவங்க பேக்ரவுண்ட் வந்து விக்கிரக ஆராதனை பேக்ரவுண்டுங்கிறதுனால அவங்க எதை சக்தி வாய்ந்ததுன்னு நினைச்சாங்களோ அதை தூக்கி ஏமாத்தி கொண்டு வர்றதுக்கு பாக்குறாங்க. சிலையை வந்து கொண்டு வர்றது பாக்குறாங்க. ஆனால் அதுவே அவங்களுக்கு ஒரு கன்னியா மாறிடுச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. ரொம்ப முக்கியமா அடுத்த நிகழ்ச்சியை நம்ம நேர்களே, இந்த நிகழ்ச்சி நம்ம வந்து யாக்கோபுடைய வாழ்க்கை வரலாற்றை தான் பார்த்திருக்கோம். எப்படி அவர் வந்து 2 மனைவிகளை திருமணம் பண்ணியிருக்கிறாரு, எப்படியாக மாமனார் வரை பல தடவை ஏமாற்றிய போதும் அவர் அங்கே வந்து ரொம்ப உத்தம ஊழியக்காரன் போல அவர் வந்து வேலை பார்த்துட்டு தான் இருந்தாரு. இப்ப கடைசியா வந்து யாக்கோபு எந்த சூழ்நிலையில மாமனாரை விட்டு பிரிந்து போக வேண்டும் என்று முடிவெடுத்தான்னு தான் நான் பார்த்திருக்கோம். தொடர்ந்து நம்ம வந்து அடுத்த நிகழ்ச்சியும் யாக்கோபுடைய வாழ்க்கை வரலாற்றை தான் நம்ம பார்க்க போறோம். எங்களோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அதுபோல ஆபிரகாமுக்கு அராமிக் தெரியும், ஈசாக்கு கூட லைட்டா தெரிஞ்சிருக்கலாம். ஆனா யாக்கோபுக்கு அராமிக் அந்த அளவுக்கு பெரிய பரிச்சயமான மொழி இல்ல. அவர் வந்து எபிரேய மொழி தான் அவருக்கு ரொம்ப பரிச்சயமான. 30,000 பேர் புறப்பட்டு கடைசியில 300 பேர் தான் மிச்சம் தேங்குவாங்க. யாக்கோபு வரும்போது ஏசா கட்டி அணைச்சு அங்க வந்து காம்ப்ரமைஸ் ஆயிடுறாரு. அதனாலதான் ஆண்டவர் அந்த இனத்தை ஆசீர்வதிக்கிறார்.